Hi guys, welcome back to my channel. I am BG Gatsan, body building and fitness trainer. நம்ம இந்த ஃப்ரீ எபிசோட் ரொம்ப அழகா போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, ரொம்ப நன்றி, பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. இதுல எல்லாத்துக்கும் இருந்த பெரிய டவுட் எப்படி இருந்தேன்னா இப்படி மாறினேன்னு உங்க எல்லாத்துக்கும் இருந்த டவுட்டை நான் கிளியர் பண்றதுக்கு தான் லைவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஃப்ரீ எபிசோட கண்டிப்பா எல்லாரும் மறக்காம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும்னா இந்த இதை ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்க. அப்போதான் நீங்க போடுற ஒவ்வொரு லைக் எனக்கு பெரிய 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 மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, நேற்று ஒருத்தவங்க கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க போன எபிசோட்ல வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஃபுட்டு நம்ம சாப்பிடாம இருந்தா எப்படி ப்ரோ, சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்ணா எப்படின்னு ஒரு சின்ன இது. நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஹெல்த்தியே கிடையாது. ரொம்ப 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 தப்பு. நீங்க பண்ற பெரிய முட்டாள்தனம் அதுதான். சாப்பிடாம இருக்கவே கூடாது. உங்களுக்கு கரெக்டான ப்ரோட்டீன், கரெக்டான கார்போஹைட்ரேட், கரெக்டான மல்டிவிட்டமின்ஸ் எல்லாமே நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்க ஃபேட் லாஸ் ஆகும். நீங்க எடுத்த உடனே வாரத்துல 30 நாள்ல 30 கிலோ கம்மி பண்ணிடலாம், 30 நாள்ல 20 கிலோ கம்மி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. வாய்ப்பே இல்லை. நீங்க சாப்பிடாம இருந்தா, நீங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்க ஹெல்த் தான் அடி வாங்குமே தவிர உங்க வெயிட் லாஸ் ஆகாது. வெயிட் லாஸ் ஆகும். நீங்க மறுபடியும் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் உங்க ஃபுல் வெயிட்டும் லோட் ஆயிரும், மறுபடியும் இதாயிரும். ஸோ அதனால யாரும் அப்படி சாப்பிடாம இருந்து இது பண்ணாதீங்க. கரெக்டான டயட், கரெக்டான நியூட்ரிஷன், கரெக்டான ட்ரெயினர்ஸ் இருந்து வெயிட் லாஸ் ஆகுங்க. இதுதான் என்னையோட கருத்து. ஸோ மறக்காம அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இன்னைக்குள்ள ஒர்க் அவுட்டுக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வார்ம் அப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜிம்முக்கு வந்தோடன் வார்ம் அப் பண்ணணும். நான் எபிசோட் 2ல கிளியராக போட்டிருக்கேன். அது ஃபுல் செட்டுமே வார்ம் அப் செட்டு தான். ஸோ அதை மறக்காம பார்க்காம யாராவது இருந்தீங்க அதை கண்டிப்பாக பாருங்க. எபிசோட் 2 கண்டிப்பாக பாருங்க. ஓகே, இன்னைக்குள்ள ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸோ ஜம்பிங் ஜாக்ஸ் 3 செட் போடுங்க. ஒரு செட்டுக்கு 50 கவுண்ட் வச்சு போடுங்க. அப்படி 3 செட் போடுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஓகே, இதுவும் அதே மாதிரி தான் 25 கவுண்ட் 3 செட் போடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஜாம் ஆகுது. 25 கவுண்ட்ஸ் 3 செட் போடுங்க. ஃபேட் ரொம்ப லாஸ் ஆகும், உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகும். கண்டிப்பாக ஃபேட் லாஸ்க்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான் 25 கவுண்ட்ஸ் 3 செட் போடுங்க. உங்களுக்கு தை மசில், பேக் மசில் எல்லாம் நல்லா ஹெவியாக பிடிக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா வேணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க அடுத்த ஒர்க் அவுட் போவோம். வீட்டில் ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு பொருள் எடுத்துடுங்க. வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வெயிட்டான வைக்கணும். இல்லைனா ஒரு 5 கிலோ இல்லைனா ஒரு 2.5 கிலோ தம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக இறங்கிட்டு மேலே ஃபுல் கிக், க்ளூட்டை ஃப்ரெண்டில் கிக் பண்ணிவிடுங்க. க்ளூட்டை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃப்ரெண்டில் கிக் பண்ணிவிடுங்க. முதுகு அதே மாதிரி இப்படி குனியக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தான் கீழே போகணும். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் மேலே வரணும். முதுகு பெண்ட் ஆகக்கூடாது. இது என்ன ஒர்க் அவுட்னு பார்க்குறீங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா. இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும். இது இந்த பேக், இந்த ஒர்க் அவுட்டு இந்த இடத்துல உள்ள வெயிட் லாஸ் ஆகிறதுக்காண்டி நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகே, இதுவும் அதே மாதிரி சேம் 3 செட்டு போடுங்க. ஒரு 25 கவுண்ட் வச்சு 3 செட்டு போடுங்க. இன்றைக்கி நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் ஒரு 30 செகண்ட் போட்டுருக்கோம். ஓகே, இன்னைக்கு கார்டியோ ஒர்க் அவுட் நமக்கு இது போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நம்ம என்னென்னா அப்டமனுக்கு வேண்டி உள்ள ஒர்க் அவுட்டு. அப்டமனுக்கு நம்ம விளையாடாம விட்டால் மசில்ஸ் இருக்குது, அது மசில்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ நம்ம அப்டவுனுக்கு ஒரு சின்ன ஒர்க் அவுட், ஒரு குட்டி ஒர்க் அவுட் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி என் ஷெடியூல் நான் அப்டமனுக்கு என்ன ஒர்க் அவுட் போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா பிளேட் வேண்டாம், இல்லைன்னா பிளேட் எடுத்துக்கிடுங்க.
நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் லைட்டாக செஸ்ட்டு கிட்ட வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போடுங்க. சேம் இதுவும் ஒரு 20 கவுண்ட்ஸ் போடுங்க. 3 செட் 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட் போடுங்க. அப்போ உங்களுக்கு அப்பர் அப்டோமன் செமையாக பிடிக்கும். க்ரன்ச் பண்ண மூச்சில் நல்லா பிடிக்கும். ஸோ இது ஒரு 20 கவுண்ட்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுடுங்க. வச்சுக்கிட்டு நம்ம பாடி மட்டும் ஹிப்பு மட்டும் ரொட்டேட் ஆகணும். அப்பர் பாடி மட்டும் ரொட்டேட் ஆகணும். லோயர் பாடி அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பாருங்கள். 1 2 1 2. சேம் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். செமையாக பிடிக்கும். ஏன்னா நான் இது முன்னாடி அசால்ட்டாக போடுவேன். 10 kgல அசால்ட்டாக போடுவேன். இப்போ எனக்கு 5 கிலோவில் போட முடியல. ஏன்னா ஃபேட் அந்த அளவுக்கு அடிச்சிருக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அடிச்சிருக்கு. 100 கிலோ 75லேருந்து உங்களுக்காண்டி 100 கிலோ ஏறி இருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு தம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். சேம் இதே இதில் தான் போட போகிறோம். ஒரு தம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டில் வச்சுடுங்க. லெக் ரைஸ் அப்படி காலை அலைக்கா மேலே தூக்கிட்டு அலைக்கா கீழே இறக்க போகிறோம். ஸோ கரெக்டாக பிடிச்சிட்டு பார்த்துடுங்க ஃபார்மை. இறக்கணும். இந்த ஒர்க் அவுட்டையும் ட்ரை பண்ணி பாருங்க. லோயர் அப்டாமினல் செமையாக பிடிக்கும். கொஞ்சம் ஒரு 3 செட் போட்ட உடனே உங்களுக்கு தெரியும் எந்திரிச்சு நிற்க முடியாது. அப்டாமன் அப்படி கரெக்டாக கிராம்பாகி நிற்கும். அந்த கிராம்பிங்க்கு நான் போன இதிலே சொல்லியிருப்பேன், போன எபிசோட்ல என்ன நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் நிறையா கன்சியூம் பண்ணிவிடுங்க. அப்டாமனுக்கு இந்த 3 ஒர்க் அவுட் போதும். சைடும் போட்டுட்டீங்க, ஃப்ரெண்டுக்கும் போட்டு அப்பர் ஆப்ஸ்க்கும் போட்டுட்டீங்க, லோயருக்கும் போட்டுட்டீங்க. இந்த ஒர்க் அவுட் இந்த செட்டில் இன்றைக்கி நான் இது மட்டும் தான் போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் ரொட்டீன் போடுவேன். அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். பெல் ஆளில் போட்டு வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு எபிசோடும் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகும். என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் ஆகுங்க. இன்றைக்குள்ள ஒர்க் அவுட் அவ்வளோதான். வெயிட் லாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு 1 ஹவர் போதும். 1 ஹவருக்கு மேலே நீங்கள் 1 ஹவரே பெருசு தான். 1 ஹவருக்கு மேலே நீங்கள் யாரும் ஒர்க் அவுட் பண்ணண்டா, ரொம்ப ஹெவியாக பண்ணண்டா. 1 ஹவர் பண்ணுறதுக்கே நமக்கு பேன் ஆயிரும். ஸோ இன்றைக்கி நான் எனக்கு அப்டாமன் ஒர்க் அவுட். ஸோ நான் அதை உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேவ் பண்ணி வச்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா வேணா இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், யாராவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கடைசியில் ஒரு புதுசாக ஒரு கிவ்அவே இருக்குது. ஒரு 50 எபிசோடு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்கும். ஓகே, இதில் எனக்கிட்ட ஒருத்தங்க ஒரு டவுட் கேட்டாங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ண முச்சில் கிரியேட்டின் எடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னு இதுவரை யாருமே சொல்லலை. ஆனால் பெஸ்ட் BCW எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. கிரியேட்டின் எடுக்க முச்சில் வாட்டருக்கு உங்களுக்கு நிறைய இன்டேக் ஆகும். ஸோ அது நல்லது தான். ஆனால் நமக்கு வெயிட் லாஸ் பண்ண முச்சில் BCW எடுத்துடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் BCW எடுக்கிறேன். நான் கிரியேட்டின் எடுக்காதீங்கன்னு சொல்ல, BCW நான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, நீங்கள் கரெக்டான ப்ரோட்டீன் ஐட்டங்கள் கரெக்டாக எடுக்கணும். மறுபடியும் சொல்கிறது அதுதான், ப்ரோட்டீன் ஐட்டங்கள் கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்காமல், டயட் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், சாப்பிடாமல் இருந்து வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் எனர்ஜி எதுலேருந்து எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய மசில் ஏற்கனவே அங்கே ஒன்றும் இருக்காது, காலியாக இருக்கும். அந்த இருக்கக்கூடிய மசில்லையும் உங்கள் போன் டிஷ்யூலேயும் இருந்து தான் எடுக்கும். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக கரெக்டான ப்ரோட்டீன், கரெக்டான கார்போஹைட்ரேட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக எடுங்க கைஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. ஏதாவது டவுட்ஸ் கேட்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் ஐடி கீழே கொடுக்குறேன், BG Gakshan. ஸோ நீங்கள் அதில் எனக்கு என்ன டவுட்னாலும் கேட்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.